கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, ஒரு நிமிஷம் அமைதியாக இதை கேளு. நீ இப்போ வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறன்னு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் மனசுக்கு தெரியும். நீ சிரிக்கிற மாதிரி நடிக்கிற, ஆனால் உள்ளுக்குள்ளே தினமும் உடஞ்சு கொண்டே இருக்க. எப்போதான் என் வாழ்க்கை மாறும்னு தினமும் கேட்குற. இந்த பதிவு உனக்கு வந்தது சாதாரணமான விஷயம் இல்லை. இது உனக்காகவே வந்த ஒரு பதிவு. நீ இப்போ அதை பார்க்குறது ஒரு கோயின்சிடென்ஸ் இல்லை. இது கணக்கன்பட்டி சித்தர் உனக்காக சொல்ல வர விஷயம். உன் கஷ்டம் முடிவுக்கு வருது சாமி. உன் விடிவு காலம் ஆரம்பமாகுது. இந்த சில நிமிஷம் உன் வாழ்க்கையே மாற்றும் சாமி. ஒரு காலம் வரும், வாழ்க்கை முழுக்க இருட்டாக மாறி போயிடும். எதையும் சரியாக புரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். எதை தொடங்கினாலும் நடக்காத மாதிரியே தோணும். நம்பிக்கை இருந்த இடத்துலையே சந்தேகமும் வந்து நிற்கும். நீ எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் அதுக்கு ஒரு தடுப்பு சுவர் மாதிரி உன்னை தடுத்து நிறுத்தும். அந்த நேரத்தில் தான் உனக்கு தோணும், நான் மட்டும்தான் இப்படி துன்படுறேன். உன்னை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்த்தவங்க உன்னை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. உன்னோட அருகில் இருந்தவங்க கூட தொலைவில் நின்று பார்ப்பாங்க. நீ உதவி கேட்கும்போது அவர்கள் அமைதியாக இருப்பாங்க. அதுவே அதிகமான வலியை தரும். நீ அழுது தூங்குகிற இரவுகள் யாருக்குமே தெரியாது. நீ சும்மா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும். சில நேரம் உனக்கே ஒன்று சந்தேகம் வர ஆரம்பிக்கும். நான் சரியாக இருக்கேனா? என்னால் முடியுமா? என் வாழ்க்கை இதுதான், இப்படி தான் போகுமா? இந்த இருள் நேரத்தில் ஒளி எங்கும் தெரியாது. ஆனால் அந்த இருள் தான் ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி வரும் அமைதி. அந்த இருளை கடந்து போகிறவங்களுக்கு தான் வாழ்க்கை உண்மையான அர்த்தத்தை காட்டும் சாமி. இந்த இருள் நேரத்தில் தான் மனசு உடைஞ்சு நம்பிக்கை குறையும் போது அங்கே சித்தரோட அருள் ஆரம்பமாகுது. இந்த கணக்கன்பட்டி சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இருள் அதிகமானதான் விடியல் நெருங்குது. நீ இப்போ சந்திக்கிற கஷ்டங்கள் உன்னை அழிக்க வரல, அது ஒன்றை உருவாக்க வந்திருக்கு. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு வழியும் ஒரு மாற்றம். நீ இழந்தது எல்லாம் அது உனக்கு தேவையில்லாதது. உன்னை விட்டு போனவங்க உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாதவங்க. சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கடவுள் எதையாவது எடுத்தால் அதுக்கு பதிலாக இன்னும் பெருசாக கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். நீ இப்போ உடஞ்சி கிடக்கிற இடத்துல உன் பலம் உருவாகுது. நீ அமைதியாக அழுத அந்த இரவுகள் உன் உள்ளத்தை கற்றுக் கொடுக்குது. நீ மாறிட்டே இருக்க, ஆனால் உனக்கு அது தெரியலை. சித்தர் அருள்வாக்கு என்ன தெரியுமா? நீ விழுந்த இடம் உன் முடிவு இல்லை, அது உன்னோட எழுச்சிக்கான தளம். இப்போ நீயே ஒன்று கேட்டுக்கோ, இந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்கிய நீ இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்? நீயே உன்னோட பதில். சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் கண்ணீரை வீணாக்க மாட்டேன், அது உன் வெற்றிக்கான விதை. அதனால தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் வாழ்க்கையில் ஒளி தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். விடிவு காலம் நெருங்கிருச்சு சாமி. சாமி, இப்போ நீ கவனிச்சியா? உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் அமைதியாக நடக்குது. முன்னாடி உனக்கு முக்கியமான பல விஷயங்கள் இப்போ அதே அளவுக்கு முக்கியமாக தோணலை. சில மனிதர்கள் தானாகவே உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போயிட்டாங்க. அதனால உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதெல்லாம் உன்னை பாதுகாக்கிறதுக்கான அறிகுறி. சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன்னை விட்டு போகிறவன் உன் பாதைக்கு பொருந்தாதவன். நீ முன்பெல்லாம் சின்ன விஷயத்துக்கும் உடஞ்சி போன, ஆனால் இப்போது உன் மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ அமைதியாக இருக்க கற்றுக்கிட்ட, அதுவே பெரிய மாற்றம்தான். உன் சிந்தனை மாறுது, உன் பார்வை மாறுது, உன்னோட தேர்வு மாறுது. இதெல்லாம் சாதாரணம் இல்லை, இதெல்லாம் ஒரு செய்கை. உன் வாழ்க்கை புதிய பாதைக்கு திரும்புது. முன்னாடி நீ யார்கிட்டையாச்சும் எதிர்பார்த்த அந்த ஒரு சப்போர்ட் இப்போ நீயே உனக்கே தர ஆரம்பிச்சிட்ட. அதுதான் உன்னோட வளர்ச்சி. சில வாய்ப்புகள் திடீர்னு திறக்கும். சில விஷயங்கள் உன்னோட அதிக உழைப்பு இல்லாமலே அது உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாம் அதிர்ஷ்டம் இல்லை, இதுதான் அருள். சித்தர் அருள் வகை என்ன சொல்லுது தெரியுமா? நீ தயாரானதும் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இப்போது நீ அந்த நிலைக்கு வந்துட்டே இருக்க சாமி. இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் வாழ்க்கை முழுவதும் சரியாயிடும். விடிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு சாமி. இப்போது முக்கியமான நேரம் இது. மாற்றம் ஆரம்பிக்கும் நேரத்தில் நீ இப்படி செயல்பட்டினா உன்னோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். கடந்த காலத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காத. உன்னை விட்டு போனவங்கள நினச்சி வருந்தாத. அது உன்னோட எனர்ஜியை வீணாக்கும். அதுக்கு பதிலாக தினமும் கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. உன்னோட எண்ணங்கள் என்னன்னு தெளிவாக நினச்சிக்கோ. உன்னோட வேலையை ஃபோக்கஸ் பண்ணு. சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அமைதி தான் உன்னோட பெரிய பலம். நீ அமைதியாக பேச வேணாம், அதிகமாக ரியாக்ட் பண்ண வேணாம். உன்னோட நோக்கத்தை யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். தினமும் சின்ன முன்னேற்றம், சின்ன சின்ன படியை எடுத்து வச்சா அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உன்னை நம்பு. யாரும் உன்னை நம்பலைனாலும் நீயே உன்னை நம்பினா போதும். சித்தர் அருள்வாக்கு என்ன சொல்லி தெரியுமா? நீ உன்னை நம்பும் அந்த நிமிஷம் உன் விதி மாற ஆரம்பிக்கும்.
அதனால் அமைதியாக உன் பாதையில் போ. உன் நேரம் வருது சாமி. சாமி, நீ எனக்காக இந்த ஒரு வார்த்தையை 11 முறை சொல்லு சாமி. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 சாமி, இந்த பதிவை நீ இப்போ பார்த்தது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இது ஒரு சைகை. உன் வாழ்க்கை மாறப்போகுதுன்றதுக்கான ஒரு சிக்னல். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும், எவ்வளோ இருளில் இருந்தாலும் அந்த காலம் முடிவுக்கு வருது. உன்னை புரியாமல் விட்டவங்க ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்க போகிறாங்க. உன்னை அவமதித்தவங்க ஒரு நாள் உன்னை மதிக்க போகிறாங்க. இது காலத்தின் சட்டம். கணக்கன்பட்டி சித்தர் அருள்வாக்கு என்ன சொல்லி தெரியுமா? உன் கண்ணீருக்கு நான் சாட்சி. அதுக்கான பலன் உனக்கு வந்து சேரும். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துரு. உன் வாழ்க்கை திரும்பும். உன் நேரம் வரும். உன் விடிவு காலம் ஆரம்பிக்கும். நம்பிக்கையே விடாத. சித்தர் அருள் உன்னோட இருக்குது.